மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுக்கு 9ஆம் வீட்டுல நிற்கிறார். இதனால கெடுதல்கள் எதுவும் விளைந்திருமா அப்படின்னு கேட்டா, சோம்பல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட வேண்டிய ஒரு மன எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வரும். அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்க வீட்டில் யாராச்சும் உங்க பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாம மருத்துவ வழி செலவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. முக்கியமாக முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த காலகட்டம் நமக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா, ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே, இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா, எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேற வேற மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 2 1/2 வருஷத்த மறந்துருங்க. ஏன்னா சனி பெயர்ச்சிங்கிறது இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு. 20ஆம் தேதியே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர். 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனா, நம்ம ஸ்லோவாவே போவோம். இந்த 1 வருஷ காலம் எப்படி இருக்க போகுது? சனி பெயர்ச்சி என்ன பண்ண போகுது? அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நீங்க நல்லாவே சேஃபான பிளேஸ்ல வச்சுக்கலாம். இதுல நான் அனைத்து ராசியினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில வாய்ப்பு குடுக்க தான் செய்யுது. அது சனி பெயர்ச்சியினால் இல்லன்னாலும், குரு பெயர்ச்சியினால் நிகழவே போகுது. ஆனா, அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்க அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும். அதனால இந்த ஒரு பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது? நீங்க பயப்படலாமா? பயப்பட தேவையில்லையா? எந்தெந்த விஷயங்கள்ல முயற்சி பண்ணலாம்? எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம்? எது எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா சொல்லப் போறேன். இது கிரகங்களின் அடிப்படையில இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி, நம்ம சேனல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பினீங்கன்னா, கீழே தெரியிற நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா, எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டு இருக்கேன். அது உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, பொருந்தலையா, அந்த அளவுல மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் குடுப்பேன். கூடுதலா உங்க பிறந்த தேதியின் சிறப்பம்சங்கள பத்தியும் நான் அதுல சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்தியிருக்கா, பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா, பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலன்னா, அந்த நட்சத்திரம் என்ன, அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் குடுக்கிறதா இருக்கேன். ஆனால், நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக்கும் தட்டிட்டு, நீங்க அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்க வியாபார பெயர் இந்த தகவல்களோட அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைப்பேன். இப்போ பலன்களுக்குள்ளார போலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதல்லயே சொல்லிடுறேன், நீங்க நெறைய புரோகிராம்ஸ் பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இதுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள நீங்க கடைபிடித்தாலே அல்லது புரிந்து கொண்டாலே போதுமானது. 80% உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? டிஸ்டிங்ஷன்ல பாஸ். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு 11ஆம் வீட்டுல குரு நிற்கிறார். இந்த சனி பெயர்ச்சிங்கிறது 20ஆம் தேதி நடந்துருச்சு. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில 20 டிசம்பர் 2023 நிகழ்ந்துருச்சுனாலும், திருக்கணித அடிப்படையில 17 ஜனவரி தான் நடக்குது. பட் ஆனா முற்பலன்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு சனி பகவான். சனி உங்களுக்கு 9ஆம் வீட்டுல நிற்கிறார். இதனால கெடுதல்கள் எதுவும் விளைந்திருமா அப்படின்னு கேட்டா, அவரு தானே உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி. பாக்கியாதிபதி எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார்? நிச்சயம் செய்ய மாட்டாரு. இன்னும் சொல்லப்போனா, வீடு, வாகன அமைப்பு யோகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறார்.
சிறப்பான காலங்கள், வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். நான் அதீதமா சொல்லல, உள்ளத தான் சொல்றேன். அதனால நீங்க மற்ற வேற எந்த ஒரு ராசி பலனையும் பார்த்து, அதுல ஏதாச்சும் பயப்படும்படியான, பதற்றம் அடையக்கூடிய ஒரு பலன்கள் இருந்தா, அத போட்டு தயவு செய்து குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. ஏன்னா, கிரகங்கள் அது அது நிற்கக்கூடிய வீட்டை பொறுத்து, அது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தே தீரும். உங்கள பொறுத்த அளவுக்கு அவரு 9ஆம் வீட்ல சனி இருக்காரு. 11ஆம் வீட்ல குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்க போறாரு. ஏப்ரலுக்கு அப்புறம் எங்க சார் போவாரு? அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு போவாரு குரு. ஆனா, அதனால உங்களுக்கு கெடுதல் நடக்குமான்னு கேட்டா, கெடுதல் கண்டிப்பாக நடக்காது. ஒரு வகையில வந்து அவரு வந்து உங்களுக்கு கெட்டு போறதுமே நல்லது தான். மிதுன ராசிய பொறுத்த அளவுக்கு. அதுவுமே நன்மையான காலகட்டமாகவே உங்களுக்கு அமையப் போகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. இந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொழில், உத்தியோகத்துல ஜூலை வரைக்குமே வந்து கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காலகட்டத்தில ஒரு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு புரமோஷன் கிடைக்கலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கலாம். தொழில் ஸ்தானத்தில தொழில் வாய்ப்புகள தேடி போறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் அமையும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு பிசினஸ்னால இன்கம் ஃப்ளோங்கிறது இருக்கவே போகுது. அதே மாதிரி நோய் வந்து தீரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உடம்புல ஏதாச்சும் ஒரு வகையில ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்க. இந்த காலகட்டத்தில அது தீர்ந்து கண்டிப்பாக இருந்த இடம் காணாமல் ஓடி போயிடும். வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாகவும் இது இருக்கு. ஒரு பக்கம் வந்து வரவும் கூடும். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். இதுல வித்தியாசமான ஒரு விஷயம், சரி உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு மட்டும் தான் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இது நாள் வரைக்கும் உங்க வீட்ல யாராச்சும் உங்க பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாம மருத்துவ வழி செலவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த 2024வது வருஷத்துல ஜூலை டூ செப்டம்பருக்குள்ளார அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் கூட மேம்படும். உங்களுடைய வீட்டு மருத்துவ செலவுகள் நிச்சயம் வந்து கம்மியாகும். அந்த அளவுக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நல்லது நடக்கும். இது மிதுன ராசிக்கு இந்த பலன்கள் கிடைத்தே தீரும். அடுத்தது அக்டோபர் டூ டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டங்கள். இது வந்து இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்கு நீங்க வந்துடுறீங்க. ஆனா ரொம்ப சிறப்பாகவே அந்த கன்டினியூ ஆயிட்டே இருக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில புதன் வந்து கன்னி ராசியில உச்சம் பெறும் காலமாக இது அமையுது. அவர் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஆம், அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் அது. நான் தவறாக 5ஆம் வீடுன்னு சொல்லிட்டேன். இது வந்து கேந்திர ஸ்தானத்துக்கு வருவார் உங்களுக்கு. 4ஆம் வீட்டுக்கு வருவார். எப்போதுமே மிதுனத்துக்கு வந்து கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு கிரகம் வந்து, அதுவும் உச்சம் பெறக்கூடிய புதன் வந்து மிகுந்த நன்மைகளை செய்வார். கேந்திர ஸ்தானாதிபதி நிச்சயம் நன்மைகளை செய்வார். நல்ல பொருள் வரவை தருவார். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்து மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டமே. அதனால நீங்க வந்து குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. சனி ஒரு பக்கம் நமக்கு ஸ்பாயில் பண்ணுவாரா, 12ஆம் வீட்டுக்கு குரு வரக்கூடியவரு நம்மள போட்டு படுத்தி எடுத்துருவாரா அப்படின்லாம் தயவு செய்து குழப்பிக்கவே வேண்டாம். இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய சோம்பல்கள்ல. ஏன்னா சில நேரங்கள்ல சோர்வா ஃபீல் பண்ணுவீங்க. சோம்பல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட வேண்டிய ஒரு மன எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வரும். அத மட்டும் நீங்க வந்து தவிர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வருடமே. 80% வரைக்குமே நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்கள ரொம்ப தெளிவா கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, உங்களுக்கு எப்ப என்ன எத செய்யணும்? இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையா இருக்கு? அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோட இருக்கணும்? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனல்ல என்னுடைய மற்ற கன்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கன்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோட அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.